கைஸ் இன்னைக்கு வந்து ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். போலீஸ் ஹஸ்பண்ட். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன், நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமான பொண்ணு தான். கோவம் வந்து சட்டுனே வந்துடும். பட் வந்து ரொம்ப வந்து கைண்டான பர்சன், நல்லா ஜாலியாக பேசுவீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்து பார்ஜிமின், அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ரொம்பவே கோவப்படுவார், ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். பட் வந்து ரொம்ப லவ்லியான பர்சன், ஃப்ளர்ட் பண்ணுற ஒரு பர்சன் பொண்ணுங்களை பார்த்தா. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, உங்கள் மாமா பையன் தான். அவருமே வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ எந்த ஸ்டோரிக்கு எந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன். நீங்கள் உங்கள் லவ்வர் கூட வந்து உங்கள் காலேஜில் நின்று வந்து பேசிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அவரோட நின்று பேசிகிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை விடவே மாட்டுறாரு. உங்கள் லவ்வர் பேர் வந்து ஜாக். ஸோ அப்போயில வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து போகணும், வேலை நிறையா இருக்குது, நீ இப்படியே பிடிச்சி வச்சுருந்தேன்னா என்ன அர்த்தம், மேம் யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாக இருக்கும், கையை விடு ஜாக் அப்படின்ட்டுன்னு அவர் கையை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருக்காரு. அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி வந்து அங்கே வர்றா. அடி சீக்கிரம் வா, அவனை மேம் கூப்பிடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீஃப் கெஸ்ட் எல்லோரும் வராங்களா, சீக்கிரம் வாடி, ஏ ஜாக் அவள் கையை விட அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் கையை வந்து ரிமூவ் பண்ணி விடுறான் அவன்கிட்ட இருந்து. அவன் வந்து சொல்கிறான், ஏன் எல்லாத்துக்கும் இவரை தான் கூப்பிடுவாளுங்களே, வேறு ஆளே இல்லையா அப்படின்ட்டுன்னு. அப்போயில வந்து லில்லி வந்து சொல்கிறா, நீ அசால்ட்டாக சொல்லுவ, சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா, என்னோட மாமா போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் வர்றாரு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னடி சொல்கிற, மாமாவா, ஜிமின் மாமாவா, ஐயோ போய் போய் ஏன்டி அவரை கூப்பிட்டாங்க, சோ போச்சு. இங்கே பாரு, இன்றைக்கி வந்து நீ என்கிட்டேருந்து தள்ளியே இரு, இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நீ கையை பிடிச்சி இழுக்கிறது, நின்று பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவும் ஜாக் வந்து பண்ணிடாத. அதை மட்டும் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, நான் செத்தேன், அவ்வளோதான், ப்ளீஸ் ஜாக் ப்ளீஸ் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கெஞ்சிட்டே உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி கையை பிடிச்சிட்டே வந்து நீங்கள் அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. ஜாக் வந்து ரொம்ப கடுப்பாக ஐயை இப்படி ரோல் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்க வந்து போயிட்டார். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ நிற்கிறீங்க. நீங்கள் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணணும், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். உங்களுக்கு கிணத்துல ரொம்பவே நர்வஸாக இருக்குது, கை காலெலாம் வந்து ஆடுது. அப்போயில வந்து ஜிமின் வந்து வர்றாரு. நீங்கள் அவர் வந்து வெல்கம் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே வந்து நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்பவே ரைஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஜாக் வந்து ரொம்ப கடுப்பாக வந்து பார்த்துட்ருக்கான். அப்போயில லில்லி உங்கள் காதுகிட்ட வந்து, இவ்வளோ அழகான மாமாவை வச்சுக்கிட்டாடி நீ போய் ஜாக்கை லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கேட்குறா. நீங்கள் அவளை வந்து கடுப்பாக ஒரு முறைக்கிறீங்க. அதோட அவள் சைலண்ட் ஆகிட்டா. ஸோ நீங்கள் வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ ஜிமினை வந்து ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு நீங்கள் கீழே வந்து போகிறீங்க. ஸோ ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ ஜாக் வந்து உங்கள் கையை பிடிச்சி வந்து, வா அவங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்ட்டுன்னு வந்து கையை பிடிச்சி வந்து இழுத்துட்ருக்காரு. ஜிமின் வந்து வந்ததுலேருந்து உங்களே தான் வந்து பார்த்துட்ருக்காரு, நோட் பண்ணிகிட்டே இருக்கார். இதையுமே வந்து பார்த்துடுறாரு. அவருக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் ஐயோ கையை விடு ஜாக், யாராவது பார்த்துட்டா என்ன செய்கிறது, நான் தான் சொன்னேன்ல மாமா தான் சீஃப் கெஸ்ட்டாக வராங்கன்னு அவ்வளோ சொல்லிட்டு தானே போனான், இப்படிலாம் பண்ண என்ன அர்த்தம், அவர் பார்த்தாருன்னா வீட்டில் போய் சொல்லிடுவார் ஜாக், கையை விட அப்படின்ட்டு வந்து அவன் கையை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் விடவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கேஷுவலாக அப்படி வந்து திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை தான் வந்து கடுப்பாக வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காரு உங்கள் ரெண்டு பேரையும். நீங்கள் அவரை பார்த்துட்டு பயந்துட்டே டக்குன்னு அவன் கையை வந்து தட்டி விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து ஓடி போயிடுறீங்க. அவர் இதெல்லாம் நல்லாவே நோட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கார். ஜாக்குக்கு வந்து உங்கள் மேலே செம்மையாக வந்து கோவம் வருது. அவர் அப்படியே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரீயாக விட்டுட்டார். ஃபங்க்ஷனுமே வந்து முடியுது. ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போலாம் உங்கள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கோ அப்படின்னு நினச்சிட்டு ஸோ திரும்பிட்டு, என்ன ஜாக் உனக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின்னு. நீங்கள் ரொம்ப நர்வஸாக சார் சார் அப்படின்ட்டுன்னு வந்து கூப்பிட்றீங்க. என்னது சாரா, ஏன் இத்தனை நாளாக மேடம் என்ன சார் தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஐயோ மாமா அப்படி இல்லை, வெளியில் வந்திருக்கோம், போலீஸ் ஆஃபீஸர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இங்கே பாருடி,
எங்கே போனாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, நான் உனக்கு மாமா தான். எவ்வளோ பெரிய ஆஃபீஸருக்கு முன்னாடி இருந்தாலும் என்னை சார் மோருன்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் வா அப்படின்ட்டு வந்து உங்கள் கையை வந்து ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி ஒரு எம்டி கிளாஸ்க்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாரு. இதையெல்லாம் ஜாக் வந்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்து கடுப்பாகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சரி இரு மச்சான் பார்த்து பேசிக்குவோம், என்னன்ட்டு நீ இப்போ போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அதுவும் இல்லாமல் பெரிய ஆஃபீஸர் அவர், ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாருன்னா வெளில வந்து கஷ்டம் மச்சான், இரு உங்கள் ஆள்கிட்ட பேசிக்குவோம் அப்படின்ட்டு வந்து ஜாக்கை வந்து சமாதானப்படுத்தி வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப வந்து பயந்து போயிட்டு வந்து நிற்கிறீங்க. ஜிம்மன் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. யாரடி அவன் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. அவ்வளோதான், நீங்கள் வந்து செத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து உள்ளே தோணுச்சு மறுபடி அவர் வேறு பார்த்துட்டாரு இந்த விஷயமா தான் இருக்குமோ அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து அவரை லைட்டாக மேலே ஏறெடுத்து பார்க்குறீங்க. அவரோட கண்ணே வந்து உங்களுக்கு கொல்ற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு அது அது வந்து மாமா அது அது லவ்வா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் லைட்டாக தலையை ஆட்டுறீங்க. அப்படியே வந்து கொன்றுவேன் அவனே அப்படின்ட்டுன்னு வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து நெரிக்கிற மாதிரி வர்றாரு. உங்களுக்கு வந்து பயமாயிடுச்சு. நீங்கள் அழுகுறீங்க. ஏன் மாமா நீயும் இப்படி ஹார்ஷாக பேசுகிற அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் க்ளம் ஆகுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக பேசிட்டோம். அவர் புரிஞ்சுக்கிட்டு க்ளம்மா அம்மு கோவப்படுத்தாத, யார் அவன் உண்மையை சொல்லு. அது வந்து மாமா ஒரு 6 months-ஆக லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவருக்கு கட்டுப்பாகுது. ஏண்டி உன் பின்னாடி சின்ன வயசுலேருந்து சுற்றிட்டுருக்க நான் எனக்கு இருக்கேனா? அசால்ட்டாக வந்து 6 months-ஆக லவ் பண்ணிகிட்ருக்கோம், லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிற. வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆகுன்ட்டு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு நான் உனக்குன்னு பேசி வச்சுருக்காங்க, புரியுதா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா அம்முக்குட்டி அப்படின்ட்டுன்னு வந்து இழுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்குது. நீங்களாம் அவர்கிட்ட வந்து அதிகமாக பேச மாட்டீங்கன்னு. அவர் பேசுகிறதே வந்து அவரோட போல்டான வாய்ஸில் மிரட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜிம்மிட்ட எப்போயா தான் வந்து பேசுவீங்க. அவர் வந்தாலே உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிப்பீங்க வீட்டில். சின்ன பிள்ளையிலேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் எங்கடி? நீ லவ் பண்ணு, தப்பே இல்லை. மாமனை லவ் பண்ணு, துரத்தி லவ் பண்ணு, சண்டை போடு, ரொமான்ஸ் பண்ணு, பிரச்சனையே இல்லை. டியூட்டியில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி டார்ச்சர் கூட பண்ணிக்கோ. நான்லாம் வந்து ஜாலியாக உன் லவ்வை என்ஜாய் பண்ணுவேன். அவனை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான்? பொறுக்கி மாதிரி. அவனை போயிட்டு ஏன்டி எனக்கு என்னடி குறை? அவனை நல்லா வச்சுக்க மாட்டேன் நான்? உன் மாமா மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? போய் அவனை போய் லவ் பண்ணுற? அது வந்து மாமா அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்ருக்கையிலே வந்து ஜாக் வந்து உள்ளே வர்றான் கதவை திறந்துட்டு. நீங்கள் ஜாக் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றீங்க. அப்போ ஜிமின், ஹோ உங்கள் ஜாக்கு நீங்கள் ரோஸோ தெரியும்ல அந்த லவ் சேராதுன்ட்டுன்னு அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு ஜிமினை நினச்சா பயமாக இருக்குது. அப்பையில் ஜாக் ஜிமினை பார்த்து, நானும் போலீஸ் ஆஃபீஸர் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் அவகிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவகிட்ட தள்ளிவாங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. அப்பையில் ஜிமினு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, அவள் சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு ஆயிட்டா, சரியா? அவள் என் பொண்டாட்டி, எனக்கு அவன் மேலே வந்து ஃபுல் உரிமை இருக்குது. நான் அவளை என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன? நீ இடையில வந்த கிராஸு, நீலாம் வாய் பேசக்கூடாது, அப்புறம் வந்து நடக்கிறதே வேறு. முதல்ல வெளியில் போ. நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சீக்ரெட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு வந்து ஜிம்முன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அப்போ ஜாக், என்ன ஒயன் இதெல்லாம்? அவர் பாட்டு பேசிகிட்டே போகிறாரு, நீ பாட்டு அமைதியாக நிற்கிற. அப்போ ஜிம்மன், அவள் எப்படி பேசுவா? அவள் என் பொண்டாட்டி, அவள் வந்து ஆமாம் நாங்கள் ரொமான்ஸ் தான் பண்ணுறோம், நீ வெளில போடா அப்படின்னு நான் சொல்லுவாள். அவளுக்கு ஷையாக இருக்காது, முதல்ல வெளில போடப்போ அப்படின்ட்டு வந்து கத்துறாரு. உங்களுக்கு என்ன பேசுன்னே வந்து தெரியல. அப்போ இருந்தீங்க, மாமா ப்ளீஸ் மாமா, எதுக்கு காலேஜில் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு, நம்ம வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ இல்லை ஜிமின், ஹோ வீட்டில் ரூமில் ரொமான்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறியா பேபி அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. நீங்கள் ஐயோ 2 பேருக்கு நடுவில் மாட்டிட்டு நான் தான் இப்போ முடிச்சிட்ருக்கேன்.
ஜாக் நீ வந்து போ, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் என்ன அப்புறம் வந்து பேசிக்கிறியா, அங்கே பாருடி அவங்ககிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற. ஆமாம் என்ன சாரி கட்டியிருக்கேன் நீ, இங்கிட்டு ஹிப்பு தெரியுது, இங்கிட்டு ஒன் சைடு பிரெஸ்ட்டு தெரியுது, என்ன கட்டியிருக்க? ஆமாம் எங்க சேஃப்டி பின் தான் நான் கட்டி விட்றேன் உனக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பேசுறதுனே வந்து தெரியல. ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே நடந்துக்கிறீங்க, பொறுக்கி மாட்டம் பண்ணிட்டுருக்கீங்க சார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஹே நான் என்ன எல்லா பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவன் என் முறை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உனக்கு விளங்குதா இல்லையா? நீ முதல்ல வெளியில் போ, உங்ககிட்டலாம் நான் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டுன்னு அவரை பிடிச்சி ஜாக்கை பிடிச்சி வெளியில் தள்ளி அந்த டோரை வந்து சாத்தி நான் இது போட்டுறாரு, லாக் போட்டுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே வந்து தெரில. அவர் உங்கள் கிட்ட வந்து சேஃப்டி பின்னாடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. நீங்கள் மாமா சேஃப்டி பின் வந்து எக்ஸ்ட்ரா வச்சில்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, குத்திருக்கீல பெண்ணு, அதை வச்சு நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு உங்கள் சாரி அந்த பின் மேலே வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பின்னை வந்து அவருக்கு வந்து கையை வைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவர் கையை பிடிச்சி மாமா என்ன மாமா பண்ணுற அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போலாம் அவர் உங்ககிட்ட வந்து நான் பார்த்ததே இல்லையல, எதுக்கு நீ இந்த சீன் போடுற, சும்மா கையெறி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. நீங்கள் வேணாமாம்மா தான் ஃபங்க்ஷனே முடிச்சிடல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன்ல, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இங்கே பாரு ரொம்ப சீன் போடாத, இப்போவே எத்தனை பேர் பார்த்து ஒவ்வொருத்தவங்களோட ஐஸ் பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பார்ப்பான். என்னோட வந்து ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்போலாம் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சுன்னா அவன் வந்து செத்தான், நான் சொல்கிறது கேளு, யாராச்சும் எதாவது நினச்சிப்பாங்க, இப்படிலாம் கட்டலாமா, இங்கே பாரு இப்படி இது வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது நல்லா இழுத்து கட்டினா உனக்கு என்னடி அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஐயோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவர் பாட்டு வந்து ஜிமின் வந்து உங்கள் சாரியை வந்து பின்ன வந்து கலட்டி உங்கள் சாரி வந்து தனியாக வந்து எடுத்துடுறாரு. நீங்கள் வந்து அப்படி கை வச்சு உங்கள் பாடியை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. அவர் ரொம்ப சீனாக போடாதடி அப்படின்ட்டு வந்து உங்களை வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் கிட்ட வந்து இழுக்கிறாரு. 2 பேருக்கு வந்து இடையில வந்து கேப்பே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அவர் வந்து நல்லா வந்து அந்த பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் வந்து உங்ககிட்டேருந்து தள்ளி வந்து உங்களுக்கு வந்து சாரி வந்து கட்டி விடுறாரு. கரெக்டாக எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி கட்டிட்டு மேலே வந்து பின் குத்திட்டு அப்படியே வந்து கிட்ட இழுத்து அந்த ஹிப் சைட்லேருந்து கொண்டு வர்றாரு. நல்லா வந்து ஹிப்பு வந்து ஒரு கேப் கூட தெரியாத மாதிரி வச்சு மறைச்சிட்டு பின் வந்து குத்துறாரு. அவர் உங்களே பார்த்துட்டே இவ்வளோ வந்து செய்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக வந்து இருக்குது, என்ன மாமா இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எதுவுமே வந்து அவர் திட்டவோ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு ஹார்ஷாகவும் வந்து நீங்கள் பேசவும் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும், பட் அது வந்து லவ் கிடையாது, பிடிக்கும் அந்த மாதிரி. நீங்கள் அங்கே திரும்பின மாதிரி வந்து சைடில் திரும்பின மாதிரி இருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக தான் உங்ககிட்ட நிற்கிறாரு. இங்கே பாரு அம்மோ அப்படின்ட்டு வந்து உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் சடனாக வந்து திரும்பிடுறீங்க. 2 பேர் லிப்ஸுமே மீட் பண்ணிக்குது, 2 பேர் லிப்ஸுமே டச் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே ஷாக்குடு, அவருமே ஷாக் ஆகிட்டு சரி கிஸ்ஸை வந்து டீப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே வாலில் பின் பண்ணி அவரோட கையை வச்சு பேலன்ஸ் பண்ணி உங்கள் ஹிப்பை ரொம்ப டைட்டாக பிடிச்சி லிப்ஸை வந்து இன்னும் வந்து ஸ்மாஷ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் தான் அது. அப்போல யாரோ வந்து டோரை வந்து தட்டிகிட்டே வந்து இருக்காங்க. அவர் ஷட் எவன் தான் வர்றானோ தெரியல அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து தள்ளி வந்துடுறாரு. நீங்கள் வந்து நடந்ததை நினச்சி உங்களுக்கு வந்து பயமாகவும் இருக்குது, ஃபீவரே வந்துடும் போல். நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. நீங்கள் திரும்பிடுறீங்க. அவர் வந்து கதவை வந்து திறக்கிறாரு. பார்த்தா மேம் வந்து நிற்கிறாங்க. அவங்களுமே உங்கள் 2 பேரையும் பார்த்து வந்து ஷாக் ஆகுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து மாமா பொண்ணு அப்படின்ட்டு. சார் இந்த ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் போங்க, நான் என்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாரு. அவங்களுமே வந்து போயிடுறாங்க. உங்களை கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போகிறாரு. மொத்த காலேஜும் உங்களை தான் வந்து பார்க்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்களும் ஜாக்கும் லவ் பண்ணுறது காலேஜுக்கே வந்து தெரியும். நீங்கள் 2 பேரும் ஜிமினும் நீங்களும் ரூமுக்கு போய் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயாச்சும் இருக்கும். எல்லோரும் வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க உங்களை பற்றி தப்பாக. இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை கூட இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுறா அப்படிங்கிற மாதிரி உங்களை
பற்றி வந்து ரூமர்ஸ் காசிப் நிறையா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஜாக் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டான். ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துட்டு ஜிமின் உங்கள் கிட்ட வர்றாரு. நீங்கள் போதுமா மாமா, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டியா பாரு, காலேஜ் ரூமர் காசிப்னு பேசுது. ஒரு பையன் கூட லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பையன் கூட ரூமில் இவ்வளோ நேரம் என்ன பண்ணா அப்படி இப்படின்னு. ஏன் மாமா இப்படி பண்ணுற? காலேஜ் தானே, கொஞ்சமாச்சும் உனக்கு புரியலையா? வீட்லையாச்சும் பேசிக்கலான்னு வந்து விட்டியா? அப்போல அவர் எவன் வந்து பேசினா சொல்லு, நான் வந்து கேட்குறேன். பேசினா பேசிட்டு போகிறாளுங்க, பேசுகிறவங்கள நினச்சா நீ வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காது. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுன்னு உங்களை கையை பிடிச்சி வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஏன் மாமா இப்படி பண்ணுறேன்? நான் எப்போதும் போகிற மாதிரி போய்க்கிறேன். இங்கே பாரு, இனிமேல் உன்னை அப்போல்லாம் விட முடியாது, தேவையாது. நான் வந்து சொல்லியிருக்கணும் மாமாட்டை நேரம் ஃபோன் பண்ணி, இவ்வளோ காலேஜ்லாம் வந்து அனுப்பாதீங்க, போதும் கழுத படித்தது, என்ன எதனா கட்டிக்க போகுது, வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்டி. உன்னை விட்டு வச்சுருக்கேன் பற்றியா, அவனுக்கு தேவை தான் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் கெஞ்சுறீங்க, மாமா ப்ளீஸ் நீ வீட்டில் மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அப்பா கோவப்படுவார், என்னை அடிக்கலாம் செய்வார். ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வந்து சொல்லவும், சரி நான் சொல்ல மாட்டேன், அப்போ போய் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வேறு வழியே இல்லாமல் உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஜிமினோட காரில் வந்து போகிறீங்க. அப்போல வந்து வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. நீங்கள் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறீங்க. அப்போல உங்கள் அம்மா எங்கடி இருக்க, இன்னும் வீட்டுக்கு வர காணோம். அதுமா அப்படின்ட்டு வந்து இழுக்கும்போது அங்கேருந்து ஜிமினு, அத்தை நான் தான், என் கூட தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து கத்துறாரு. ஓ அப்படியா, சரி மாப்பிள்ள பார்த்து கூப்பிட்டு வாங்க, இல்லாட்டி வெளியில் போகிறனாலும் போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் கூட தானே இருக்கா, அப்புறம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா உங்கள் அம்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறனாலும் திட்டுவாங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துடணும், எதுக்கு போகிற அப்படின்னு 1000 கொஷின் கேட்பாங்க. இப்போது அவங்களாவே வாலண்டரியாக வெளியில் போனாலும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி உங்களுக்கு கடுப்பாகவும் ஆகுது. அப்போ ஜிமினு, பாத்தியா அத்தைக்கு நம்ம மேலே நம்பிக்கையை, அத்தான் உனக்கும் எனக்கும் சின்ன வயசுலேயே பேசி வச்சிட்டாங்க, நீ இந்த லவ் பண்ணதே முதல்ல தப்பு. சரி வயசு கோளாறுல என்னமோ பண்ணிட்ட, அவனை மறந்துட்டு ஒழுங்காக நீ கட்டிக்கிட்டு வீட்டில் ஜிமின் பொண்டாட்டியாக இருக்க பாரு, அதுதான் உன் தலை எழுத்தும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, என்ன மாமா நீயும் இப்படி பேசுகிற, நான் தான் அவனை ஆசைப்பட்டுட்டேன்ல, எப்படி மாமா ஒருத்தனை மனசில் வச்சுட்டு உன் கூட வாழ முடியும் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஜிமின் சடன் பிரேக் போட்டு சரியான கோவம் வருது. நீ எதுக்கு அவனை மனசில் வச்சுக்கிற, முதல்ல நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, அவனை பாரு பொறுக்கி மாட்டம் இருக்கான், அவனை எந்த இதில் நீ லவ் பண்ண, உனக்கு வந்தது ஒரு அஃபெக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்போது உங்களுக்கு வந்து லவ், எனக்கு வந்து அஃபெக்ஷனா, எப்படி மாமா ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட என்னை வச்சுக்க நீ வந்து நினைக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, ஒன்று நான் ஃபோர்ஸ் பண்ணி என் கூட வச்சுக்கணும்னு நான் நினைக்கல, இங்கே பாரு சின்ன வயசுலேருந்து பேசி வச்சாச்சு. ஐயோ மாமா சின்ன வயசுல நிற்காத, சின்ன வயசில் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்கிறதே பிடிச்சிட்டு நீ நிற்கிறியா, எனக்கு ஜாக்கை தான் மாமா பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ண அவனை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அங்கிட்டு திரும்புறீங்க. ஜிமினுக்கு செம கோவம் வருது, வண்டியை ஓவர் ஸ்பீடில் வந்து ஓட்டுறாரு. நீங்கள் ஏன் மாமா அப்படி கோப்படுற, கொஞ்சம் ஸ்லோவாக போ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது ஜிமின் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுறாரு. அவர் ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக கோவமாக மாறிடுச்சு. அதை பார்க்கலையுமே உங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காரு, ஃப்ளர்ட் பண்ணுவார், பட் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி எந்த பொண்ணுகிட்டையுமே அவர் எடுத்தது வந்து கிடையாது. உங்களை தான் வந்து அவர் பார்த்து வந்து பார்த்துக்குருவார், உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, வெளியில் கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து உங்களை ரொம்ப பாசமாக வந்து வச்சுருக்காரு. நீங்கள் என்ன கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவாரு, உங்கள் கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டயத்துலையுமே அவங்க அப்பா அம்மா கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார். பட் நீங்களே 6 மந்த்தாக அவர்கிட்டருந்து மறைச்சிட்டீங்க. இப்போ வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவரோட ஒய்ஃபாக தான் உங்களை வந்து இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாரு ஒய்யன், இது வரைக்கும் உன்னை ஏதாச்சும் நான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் என் கூட அப்படி இரு இப்படி இரு, சின்ன வயசுலேருந்து பேசி வச்சிட்டாங்க, நீ தான் எப்படி என் பொண்டாட்டி, என் கூட அப்படி வான்னு ஏதாச்சும் நான் இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் உன்னை வந்து ஒரு மாதிரி டச் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து
கோவம் இந்த மாதிரி சாரீ கட்டியிருக்க அப்படின்ட்டுன்னு. அந்த கிஸ் கூட அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குடி, சரியா புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நீ வந்து ஒரு குழந்தைய நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து நீ பற்றியா இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் முன்னாடியே வந்து தைரியமாக பேசிட்டு இப்படி கத்திகிட்ருக்க. சரி வயசு கோளாறில் வர்றது தான். இன்னும் 6 months லவ் பண்ணியிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 1 yearல மூவ் ஆன் ஆகிடு. ஸோ 3rd year முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். நீ வந்து புரிஞ்சுக்காமலே பேசிகிட்ருக்க. இங்கே பாரு, இன்னும் வந்து உன்னோட ஸ்டடீஸ் போயிட்டுருக்கனால தான் எங்கள் வீட்டிலேருந்துமே இன்னும் வந்து பேசலை. இல்லாட்டி நம்ம வீட்டில் நேரம் கல்யாணம் பேசி வச்சுருப்பாங்க. இது சரியாக வராது. நான் மேரேஜ்க்கு வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிச்சுக்கோ அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள்கிட்ட அவர்கிட்ட கெஞ்சுறீங்க, ஏன் மாமா இப்படி பண்ணுற, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. அவர் அது காதுலேயே வாங்கலை. இங்கே பாரு அம்மு, இப்போ வர்ற லவ் முக்கால்வாசி லஸ்ட்டுக்காக வர்றது. நீ மட்டும் இந்த லஸ்ட்டை அவனுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் நீ மதிக்க கூட மாட்டான். மாமா இப்போலாம் நீ வந்து ஜாக்கை பேசாத. எனக்கு வந்து தெரியும் அவனுக்கு வந்து என் மேலே பியூரான லவ் இருக்குது, லஸ்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறீங்க. சரி நீ இப்படியே வந்து பார்க்குறேன். நீ ஒரு 1 week அவன்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணு. அந்த 1 week அப்புறம் வந்து இன்னொரு பொண்ணை தேடி போயிடுவான், பார்க்குறியா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து பதிலே சொல்லாமல் வந்து இருக்கீங்க. அப்போயில் அவர் சொல்கிறாரு, பார்த்தியா உனக்கே பதில் சொல்ல முடியல. ஏன்னா இந்த காலத்தில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க. உனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உனக்கு பெருசாக தெரில அப்படி தானடி அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. ஒரு பார்க்கில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக. ஒரு சேரில் போய் வந்து உட்காருறீங்க. ஒரு அந்த கல் மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேரில் போயிட்டு வந்து உட்காடுறீங்க. ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஷோல்டரில் கையை வந்து போடுறாரு. நீங்கள் அதை வந்து கண்டுக்கவே இல்லை, கேஷுவலாக வந்து உட்காந்து ஃபோன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜாக் வந்து கால் பண்ணுறாரு. அந்த காலர் ஐடியை பார்த்து ஜிமினுக்கு கடுப்பாகுது. நீங்கள் வந்து காலை வந்து அட்டன் பண்ணல, பிகாஸ் ஜிமின் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. ஜிமின் உங்கள் கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறாரு, பக்கத்தில் க்ளோஸாக இருக்க மாதிரி. நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, போஸ்ட் கொடுக்கலன்னா அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லுவார். இத்தனை நாளாக போஸ்ட் கொடுத்த பற்றியா, அவன் லவ் பண்ணதுலேருந்து பேசக்கூட மாட்டேன்ட்டு ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவருக்கு வந்து ஃபோனில் வந்து போஸ்ட் கொடுக்குறீங்க. அவர் வந்து எல்லாத்தையும் வந்து க்ராப் பண்ணி இது பண்ணி இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போட்டார், ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மென்ஷன் பண்ணி. நீங்கள் அவர் ஸ்டோரி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு என்ன மாமா பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம் நீ என் பொண்டாடி தான், அதான் போட்டேன், ஸோ மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன், எடுத்து புருஷான்னு போட்டுரு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. நீங்கள் இப்படியே வந்து சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மி டக்குன்னு உங்கள் ஃபோனை வாங்கி அவர் பாட்டு வந்து மென்ஷன் பண்ணி போட்டுறாரு. நீங்கள் ஏன் மாமா இப்பெல்லாம் பண்ணுற, ஐயோ இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ அவர் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா என்ன, உன்னை வீட்டில் வந்து பார்த்துருப்பேன்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. சரி மாமா ஃபோனை கொடு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து வாங்குறீங்க. இந்த ஸ்டோரி 24 hours டெலிட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோவேன், வீட்டில் பூகம்பமே வெடிக்கும் அப்படின்ட்டு வந்து உங்களை மிரட்டுறாரு. நீங்களும் சரி நான் டெலிட் பண்ண மாட்டேன், நீ ஃபோனை கொடு அப்படின்ட்டுன்னு அவர்கிட்ட வந்து வாங்குறீங்க. ஜாக் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஸ்டோரியை பார்த்து உங்களுக்கு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஓ நீ அவங்க கூட போயிட்டியா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வந்து அசிங்கமாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அந்த மெசேஜெல்லாம் தள்ளி வந்து விட்டுட்ருக்கீங்க. அப்போ இல்லை சரி மாமா என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஏன் என்ன அவசரம் மேடம், என்ன பெரிய வேலை வெட்டி முறிக்க போகிறீங்களா? இல்லை மாமா டயர்டாக இருக்குது அதான். சரி வா போகலாம் அப்படின்ட்டுன்னு வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. 2 பேருமே கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க மாப்பிள்ள உள்ளன்ட்டுன்னு. நீங்கள் கடுப்பாக உள்ளே வந்து போகிறீங்க. ஸோ ஜிம்முக்கு வந்து காஃபி வந்து போட்டு வந்து உங்கள் அம்மா கொடுக்குறாங்க. நீங்கள் மாடிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து வர்றீங்க. அப்போ ஜிம்மின் வேணுக்குனே எப்போ அத்தை மேரேஜ்லாம் உங்கள் பொண்ணு எனக்கு வைக்கிறது ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீங்கள் ஜிம்மனை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டே வந்து இருக்காரு. அப்பையில் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன, என் பொண்ணு உங்களுக்கு தான், அதான் சின்ன பிள்ளையிலே வந்து பேசியாச்சே,
காலேஜ் முடிக்கட்டும், அடுத்து கல்யாணம் தான். ஏத்த காலேஜ் முடிச்சுட்டுலாம் வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வேண்டியதானே, நான் என்ன அவ்வளோவா வந்து கொடுமைப்படுத்த போகிறேன் உங்கள் பொண்ணை, எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்ட்டுன்னு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க, பட் அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஐயோ அப்போ இது போதுமே, சரி மாமா வரட்டும், மாமா வந்ததுக்கப்புறம் பேசிவிட்டு நான் வீட்டில் வந்து அண்ணன்ட்ட பேசுகிறேன், அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் பேசுகிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஜிம்மின் வந்து சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. நீங்களுமே கடுப்பாக வந்து அவர் திரும்பி கூட பக்கமாக உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போயிட்டு வரேன்டி அப்படின்ட்டு வந்து போகிறாரு. நீங்கள் போடாடே போடா, ஐயோ வந்ததுக்கு நல்லா போயிடுச்சு, இன்றைக்கி ஃபங்க்ஷனில் ஆரம்பித்த பிரச்சனை வீடு வரை வந்துருச்சு, இதுதான் போதும் சாக்குன்ட்டுன்னு இந்த அம்மா வேறு குதின்னு குதிக்குமே கல்யாணம் கல்யாணம்னு போச்சு போ அப்படின்ட்டுன்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. ஜாக் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறாரு. நீ அப்படி போயிட்ட எப்படி போயிட்ட, அவன்கிட்டே போயிட்டு அப்படி இப்படின்ட்டு வந்து பேசுகிறாரு. நீங்கள் வந்து செம்மையாக உட்காந்து அழுகுறீங்க. இனிமேல் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. 2 days வந்து அப்படியே போயிடுச்சு. நீங்கள் காலேஜுக்கே வந்து போகலை. அப்போ இல்லை 2 days ஆஃப்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வர்றா. லில்லி வர்றா, வாடி வா, நீயாச்சும் வந்து பார்த்தியே இருக்கனா செத்துட்டேன் நான். என்ன மச்சான் 2 நாள் கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவும் இல்லை, காலேஜுக்கு வரல, என்ன முடியலையா? அட ஏண்டி நீ வேற, என் மாமா நல்ல பெரிய வேலையை பார்த்து விட்டான் போ. வீட்டில் வந்து சொல்லிவிட்டு அம்மாவும் போயிட்டு மாமாட்ட பேசிட்டு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு. ஜாக் என்னன்னா என்னையும் மாமாவும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதுன்னு ஃபோனை வச்சுட்டாண்டி. வாழவும் முடியாமல் சாவும் முடியாமல் உட்காந்துருக்கேன். ரொம்ப இப்படி டென்ஷன் ஆகுது. என் மாமா வேற ஒரு நாளைக்கு 100 கால் பண்ணுறாரு, நான் எதையுமே அட்டன் பண்ணவே இல்லை. சரி மச்சான் விடு, என்ன செய்கிறது, தலையில் நின்னாலும் உனக்கு தலையில் ஜிமின் மாமா தான் அப்படின்னு எழுதியிருந்தா என்ன செய்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் இங்கே பாரு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாம எந்திரிச்சு போடி அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. சரி மச்சான் க்ளம் டவுன், இப்போ என்ன நீ வந்து மூட் ஆஃபில் இருக்க, வா பார்ட்டிக்கு போவோம், வைப் பண்ணுவோம், டென்ஷன் எல்லாம் மறந்துடு. ஜாக் ஒன்று நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவள் ஒன்றும் ஒருத்தான பர்சன் கிடையாது. அவள் வந்து உன்கிட்ட உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தான், அது உனக்கே தெரியும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், மாமாட்ட பேசிப்பார் மேரேஜை பற்றி. அப்படியுமே அவர் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறா. சரி எங்கே போவோம் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. சரி மச்சான் பப்புக்கு போவோம், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வந்து சொல்கிறா. நீங்கள் உங்கள் அம்மாட்ட அதை இதை உருட்டி மிரட்டி வந்து கிளம்பி வந்து பப்புக்கு வந்து போயிட்டீங்க. செம்மையாக குடிக்கிறீங்க. நீங்கள் ஒரு குத்து விளக்காக இருந்தாலும் நல்லா குடிகாரி மட்டும் குடிச்சிட்டு திரிவீங்க. நல்லா வந்து குடிக்கிறீங்க. ஜிமின் வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கார். உங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மணி வந்து 11 ஆகிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, கால் பண்ணால் எடுக்கவே மாட்றா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் செம்ம குடிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே போகிறீங்க வாரீங்க அப்படின்ட்டுன்னு நோட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து தெரியாமல் ஒரு செக்யூரிட்டியை வந்து ஜிமின் வந்து போட்டிருப்பாரு. அவர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பப்பில் வந்து இருக்காங்க மேம் அப்படின்ட்டுன்னு. ஜிமினுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே வந்து அவர் காரை எடுத்துகிட்டு அந்த பப்புக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால வந்து உள்ளே வந்து விட்டுட்டாங்க, யாருமே எதுவுமே கேட்கல. அவர் உங்களை சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து செம்மையாக உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வர்றாரு. என்னடி பண்ணிட்டு இருக்க, பப்பில் அதுமா குடிக்காரி மாட்டோம், ஹே யாரு நீ அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. என்னது யாரு நீயா, நான் தாண்டி உன் மாமை, ஷோ அசிங்கப்படுத்துகிறா, எந்திரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுன்னு உங்களை வந்து பிடிக்கிறாரு. ஹே டோன்ட் டச் மீ, என்ன நீ பாட்டு வந்து பேசுகிற, கையை பிடிக்கிற, என்ன ரேப் பண்ண போறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. அப்படிலாம் பண்ணணுன்னா உன்னை நான் எப்போயோ பண்ணியிருப்பேன், முதல்ல எந்திரிடி அப்படின்ட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரை பிடிச்சி வந்து புஷ் பண்ணுறீங்க. ஹே சும்மா என்னை எங்கே கூப்பிட்டு போகிற, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது சரியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அதான் தெரியுமே, என்ன இருந்தாலும் என்ன பழக்கம், என் குடிச்சிட்டு உட்காந்துருக்க, என்னாச்சு உனக்கு, நானே லவ் ஃபெயிலியரில் இருக்கேன், சும்மா வெறுப்பேத்தாம போ
அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. லவ் ஃபெயிலியரா? ஓ, நீ பண்ணது லவ்வா? சரி அதெல்லாம் விடு, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? போ. என்னைய என் மாமா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் இந்த கல்யாணம், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் அவர் கேட்காம ஃபோர்ஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்க பார்க்குறாரு. எப்படி ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட வந்து வச்சுக்க முடியும்? அது அவர் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லும்போது அவருக்கு வந்து என்னவோ தெரில, மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அவள் வந்து உண்மையாகவே அவளுக்கு நம்மளை பிடிக்கல போல், நம்ம வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணுறோம் போல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி வீட்டில் வந்து கொண்டு வந்து விட்டுறாரு. அப்போயில உங்கள் அம்மா ஷாக்கடாக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் செம்மையாக குடிச்சிட்டு உளறிட்டே வந்து உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அப்போயில உங்கள் அம்மா ஜிமின்ட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கா? ஆமாத்த, அவளுக்கு ஏதோ டிப்ரெஷன் பிரச்சனை போல் இருக்குது. அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்னை பிடிக்கலைன்னு நினைக்கிறேன், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் போல் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இது வந்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி காலேஜ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டோடே வர்றீங்க. நம்ம ஃப்ரெண்டோடு போனோம், குடித்தோம், எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே கீழே வர்றீங்க. எப்படி நைட்டு வந்தோம் அப்படின்ட்டுன்னு வரும்போது உங்கள் அம்மா வந்து விளக்கமாறு தூக்கிட்டு வந்து உங்களை அட்டிக்க வர்றாங்க. நீங்கள் ஓடுறீங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்கள் கால்லே நல்லா வந்து அடி விழுகுது. அம்மா என்னமாச்சு, கிறுக்காமா நீ காலை எஞ்சி வர, என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி ஓடி வந்து அடிக்கிற, ஐயோ போதும் நிறுத்துமா அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. ஆமாம், நீங்கள் நேற்று நைட்டு பண்ண காரியத்துக்கு உங்களை அடிக்காமல் கொஞ்சுவாங்களோ, உங்கள் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவே கொன்றுவாரடி ஒன்னே என்னையும், குடிகாரி அப்படின்ட்டு வந்து கத்துறாங்க. ஐயோ சாரிம்மா, நேற்று குடிச்சிட்டு வந்துட்டேன் போல், என் ஃப்ரெண்டாக கொண்டு வந்து விட்டா. உன் ஃப்ரெண்டு வந்து விட்டுருவா, நேற்று என் மாப்பிள்ளை தான் வந்து விட்டார், பாவம் ஒரு மூஞ்சே சரியில்லை, அவளுக்கு என்னை பிடிக்கல போல், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் போல், அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல், ரொம்ப மனம் உடஞ்சி போயிருக்கா, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு போகிறாரு, என்ன தடி சொல்லி தொலைஞ்ச அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் நான் எதுவுமே சொல்லம்மா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா, நான் மாமாட்ட என்னத்தை உளர்னு தெரியல, சாரிம்மா நான் பேசிக்கிறேன் மாமாட்ட அப்படின்ட்டு வந்து கெஞ்சுறீங்க. அவங்களுமே சனியினை தொலைஞ்சு போ, இங்கே பாரு ஒய்யன், உனக்கு ஜிமினை விட நல்ல மாப்பிள்ளை இங்கே கிடைக்கவே மாட்டாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் லவ் இவனு எதுலையாவது போய் விழுந்து உன் வாழ்க்கை நீ மண்ணள்ளி போட்டுக்காத அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து கஷ்டமாக இருக்குது, போதையில் என்னமோ வந்து மாமாவை சொல்லிட்டோமோ அப்படின்ட்டுன்னு நீங்கள் கால் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் எடுக்கவே இல்லை. ஜிமின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வர்றது அவருக்கு காட்டுது, அவர் வேணும்னே வந்து அட்டென்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறாரு. திரும்ப பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் வந்து அட்டென்ட் பண்ணவே இல்லை. சரி அவர் வேலையாக இருக்காரோ அப்படின்ட்டுன்னு நீங்கள் அதை விட்டுட்டீங்க. உங்கள் அப்பா வந்து வர்றாரு, இன்னும் வந்து 1 வீக்கில் கல்யாணம் அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஷாக்குடு அவரை பார்க்குறீங்க. என்னப்போ 1 வீக்கில் கல்யாணமா? யாருக்கும் வேற யாருக்கு, உனக்கும் ஜிமினுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து போகிறாங்க. உங்களால் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை. நீங்கள் ஜாக்கையுமே பார்க்கவே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஜிமினும் ஃபோன் எடுக்கலை, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜாக்குக்கு கால் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து ஒரு பொண்ணு வந்து அட்டன் பண்ணுறா. உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹலோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஹலோ யார், எதுக்கு என் பேபிக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறா. அந்த வாய்ஸை அந்த மாதிரி கேட்குமே உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து உங்கள் காலேஜில் உங்கள் செட்டு தான் அவள், பட் உங்களுக்கும் அவளுக்கும் வந்து ஆகாது, 2 பேரும் எனிமீஸ் மாட்டோம். அவள் தான் வந்து பேசுகிறா. நீங்கள் டக்குன்னு வந்து காலை வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் லில்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவள் சொல்கிறா, பாத்தியா அவன் ஏமாத்திட்டான், உனக்கு தான் புரியவே இல்லை, பாரு உன் மாமா உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தாருன்னு, அவரையும் போதையில் என்னத்தையோ சொல்லி இது பண்ணி அவரையும் கஷ்டப்படுத்திட்ட, அவரும் உன்னை அவாய்ட் தான் பண்ணுறாரு, இன்னும் 1 வீக்கில் கல்யாணம், அழகா சரி அழகான மாப்பிள்ளை கல்யாணம் பட்டு செட்டில் ஆவியா, தேவையில்லாத வேலை பார்த்து பாரு, நான் தான் சொன்னேன்ல ஜாக் ஒரு ப்ளே பாயிண்ட், நீ தானடி கேட்கல, என்கிட்ட சண்டைக்கு வந்த, இப்போ பார்த்தியா அந்த பொண்ணோட ஊர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து அவளும் உங்களை நல்ல கேட்டுட்டு ஃபோனை வந்து வச்சிடுறா. நீங்கள் திருப்பி கால் பண்ணுறீங்க, பட் ஜிமின் அட்டன் பண்ணவே இல்லை. அன்றைக்கி வந்து டே அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்கான ஷாப்பிங்க்கு வந்து உங்கள் அத்தை உங்கள் மாமா எல்லாருமே வராங்க, ஜிமினோட அப்பா அம்மா.
நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவுமே வந்து போகிறீங்க. பட் ஜிமின் வந்து வரல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. மாமாவை என்னமோ சொல்லி நல்லா ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கையிலே நீங்கள் வந்து சாரீ வந்து வச்சு பார்க்குறீங்க. சாரீ வச்சு பார்த்துட்ருக்கையில் பின்னாடி வந்து மிரர் முன்னாடி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா வந்து ஜிமின் வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஷாக்கடாக அவர் திரும்பி வந்து பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு சும்மா நார்மலாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி இவர்கிட்ட பேசிடலாம், ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போதே லைட்டாக வந்து சாரீ வியர் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே போயிட்டு வந்து நிறைய சாரீஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டுன்னு நீங்களுமே எல்லா சாரீஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்பையில் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ட்ரோவரோட கதவை யாரோ தட்டுறாங்க. ஸோ நீங்கள் திறக்கிறீங்க. பார்த்தா ஜிமின்னு ஷாக்கடாக நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் டக்குன்னு உள்ளே வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்பையில் கேட்குறீங்க, என்ன மாமா என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, ஃபோன் எவ்வளோ கால் பண்ணுற, ஒரு காலாச்சும் அட்டென்ட் பண்ணுறியா? ஆமாம், ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல உயன், நீ தான் சொன்ன அன்னைக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கே தோணுது உன்னை ஃபோர்ஸ் தான் பண்ணுறோம்னு. இப்போ போய் கூட சொல்லிக்கோ எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. என்னாலும் பரவாயில்ல, என் காதல் வந்து நிறைவேறாமலே போய் தொலையுது அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாரு. எப்போதுமே ஜாலியாக ரொமான்டிக்காக ஃப்ளர்ட் பண்ணுற டோன் இல்லாமல் ரொம்ப சேடாக பேசுகிறாரு. உங்களுக்கே உங்கள் மேலே வந்து கோவம் வருது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு வந்து ஒரு கால் வருது. அவர் வேணுக்குன்னே கால் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு சொல்லுடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை ஷாக்கடாக பார்க்குறீங்க. சொல்லு, டியா, யார் இந்த டி அப்படின்ட்டுன்னு. டே எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு அந்த ஃபோனை வந்து வாங்கி கட் பண்ணி விட்டுறீங்க. யார் அது, நீ டீங்கிற அவ டாங்கிற, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. அப்போயில் அவர் சொல்கிறாரு, ஆமாம் இப்போ நம்ம நீ ஏன் பாரோயன், இப்போ நம்ம ஒருத்தவங்க பின்னாடி போயிட்டே இருப்போம். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு பல தரம் செருப்பை கட்டி அடிப்பாங்க. அடித்தும் நம்ம வெக்கமே இல்லாமல் அவங்க பின்னாடி போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கே சரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒதுங்கிடுவோம். நம்ம ஒதுங்கும் போது நம்ம அந்த ஜோன்ல ரொம்ப கஷ்டப்படும் போது நம்மளை ஹீல் பண்றதுக்கு யாராச்சும் வருவாங்க பத்தியா, அவங்கள நம்ம கெட்டியா பிடிச்சிக்கிறணும். இப்போ இரு இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அதான் இப்போ என்னன்னா, நான் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தேன், நீ என்னை நல்லா செருப்பு கட்டி அடிச்ச, திருப்பி தொடச்சி போட்டு என் மாமா பொண்ணாச்சே என் பொண்டாட்டியாச்சேன்னு உன் பின்னாடியே வந்தேன். ஆனால் நீ என்னை மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீ அன்னைக்கு போதையில் சொன்ன பத்தியா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலேன்ட்டுன்னு. அதுலேயே புரிஞ்சுக்கிச்சு, சரி இவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூட வச்சுக்க கூடாதுன்னு உன்னை அப்படியே வந்து சரி நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை ஹீல் பண்ண வந்தவ தான் இந்த பொண்ணு, ஸோ அவளை நான் கெட்டியாக பிடிச்சிக்கன்னு நினைக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் ஈஸியாக வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன நினச்சிட்டு இருக்க, கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க, நீ பாட்டு அவ என்னை ஹீல் பண்ண வந்தா நான் அவளை கெட்டியாக பிடிச்சேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு மரியாதை உனக்கு அவ்வளவுதான். என்னடி நீ தானே சொன்ன எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல, நான் ஜாக்க தான் லவ் பண்றேன், ஜாக்குக்கு நான் ரோஸியா இருக்க ஆசைப்படுறேன்னு நீ தானே சொன்ன அப்படின்ட்டு உங்களை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதே மாதிரி தானே இந்த மனுஷனுக்கு இருந்திருக்கும். நீங்கள் சரி இப்போ என்னதான் மாமா சொல்ல வர, கல்யாணத்தை நிறுத்துறன்னு சொல்ல வரியா? ஆமாம், அஃப்கோர்ஸ் நீ போயிட்டு வந்து ஒரு ஜாக்கை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு வந்து இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து போடுறதுக்காக வாங்குறாரு. நீங்கள் ஒரு சட்டையை பிடிச்சி வந்து கேட்குறீங்க. என்னடா நானும் மாமன் ஆச்சேன்ட்டு ரொம்ப மரியாதையாக பேசிகிட்டு இருந்தா நீ பாட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேணும்னா நான் வரணும் இல்லைனா நான் போகணும், நீங்கள் பாட்டு வருவீங்க, காலேஜ் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க, ரூமில் கூப்பிட்டு போய் சாரியாவது சாரி கட்டி விடுவீங்க, கிஸ் பண்ணுவீங்க, ஹக் பண்ணுவீங்க, கையை வைப்பீங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நாங்கள் அந்த ஒரு வார்த்தை சொன்னது உங்களுக்கு அப்படி வந்துருச்சோ, ஏன் நீ தானே சொன்ன பொண்டாட்டின்னு, என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதுக்கு சண்டே வராதா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் உங்களை ஷாக்கடாக பார்க்குறாரு. என்ன ஒரு மாற்றம், என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஜாக் இங்கே பாரு அவன் பேரையெல்லாம் வந்து சொல்லாது, எனக்கு சரியான வெறியாகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஏமா என்னாச்சு, பிரேக்கப்பா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு.
பிரேக்கப்லாம் ஒரு மயிரும் இல்லை, அவன் அன்னையிலேருந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை, வேறு பொண்ணு கூட போயிட்டான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் செம்மையாக விழுந்து விழுந்து வந்து சிரிக்கிறாரு. ஹே இந்தார் மாமா, நீனு இப்படி சிரிச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தானா எவனும் வேணான்னு சொல்லிட்டு எங்கிட்டாவது போயிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போக போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு உங்களை மிரரை பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு உங்களை வந்து பேக் ஹக் பண்ணி உங்களோட ஷோல்டரில் வந்து ஃபேஸை வைக்கிறாரு. தெரியும்டி நீ வந்து இப்படி கடைசியாக ஏமாந்துட்டு என் முன்னாடி தான் வந்து நிற்பேன்ட்டுன்னு, இதை தானே அன்னைக்கும் சொன்னேன். அவன் வந்து பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்கான், அவன் பின்னாடி இப்பெல்லாம் சுத்தாத, வேண்டாம் உனக்கா அந்த மாமா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீ கேட்டியா? பெரிய இவன் மாட்டா பேசிட்டு அவன் அப்பெல்லாம் பண்ண மாட்டான் இப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு போனேன். சரி எங்கே போகிறா, போயிட்டு வந்துடுவா அப்படிங்கிறதுக்காக தான் நான் விட்டுட்டேன். பட்டு வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வருவேன், அவன் எப்படி உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும்டி அப்படின்ட்டு நான் வந்து உங்களை பார்த்துட்டே வந்து சொல்கிறாரு. நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது, இந்த மாதிரி ஜாக் வந்து ஏமாற்றிட்டானே அப்படின்ட்டுன்னு. ஏண்டி சும்மா அழுதுட்டுருக்க, அவன் தான் போயிட்டான்ல விடு, இந்த தான் மாமா இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியாக இரு. அப்புறம் என்ன, நான் உன்னை வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு உனக்கு ரூல்ஸ் போட மாட்டேன். காலையில் நானே உன்னை கொண்டு போய் காலேஜ் ட்ராப் பண்ணுறேன், ஈவினிங் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இவ்வளோ ஒரு அழகான புருஷன் வந்து உனக்கு கிடைக்கிறதே வந்து நீல தவ செஞ்சுருக்கணும். நானாக வந்து ஏற்றுக்கடின்னு உன் பின்னாடி வந்தால் நீ போடான்னு என்னை வந்து அடித்து பத்துற. என்ன செய்கிறது, என் பொண்டாட்டியாச்சே, அதனால திரும்பி நீ அடித்து 10 நாள் செருப்படி அடித்தாலும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கலே நீங்கள் அவரை பார்த்த மாதிரி திரும்புறீங்க. நீங்கள் சாரி மாமா, உன் லவ்வை புரிஞ்சிக்காமல் பண்ணது தப்பு தான், சரி ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சானே, அவன் இப்போலாம் ஏமாற்றுவான்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி வந்து சொல்கிறாரு, அவனே வந்து உன்னை விட்டுட்டு போகாமல் உன் கூட இருந்திருந்தாலும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ஷாக்கடாக பார்க்குறீங்க. ஓ மாமனுக்கு அவ்வளோ லவ்வோ என் மேலே? ஆமாம், என்ன செய்கிறது, சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து ஐயோ எனக்கு கனவு அப்படின்னு உன்னை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வச்சுருக்கேன். இப்போ திடீர்னு எவனாச்சும் இடையில வந்து நீ எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போனான்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டே வந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் தள்ளிட்டு போகிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து ஒரு 1 ஹவர் கிட்டையாவது இருக்கும், எவனாச்சும் டென்ஷன் ஆக போகிறாங்க, வா மாமா வெளில போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஆமாம், இவன் நேரம் பேசிகிட்டு இருக்கையிலே எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இந்த 5 நிமிஷம் அடிக்கிற கிஸ்ஸுக்கு தான் வந்து உன்னை வந்து எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவானா, சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காதுன்னு உங்களை வந்து சொல்கிறாரு. நீங்கள் அச்சோ வா மாமா போகலாம், வெளியில் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, எங்கடா போனவங்கள காணோம் அப்படின்ட்டுன்னு ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருக்க மாட்டாங்கடி, வா ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் தள்ளி போகிறீங்க. டக்குன்னு வந்து உங்களை வாலில் வந்து பின் பண்ணிவிட்டு ஸோ ஃபோர்ஸாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவர் ஷாக்கடாக பார்க்குறீங்க. ஸோ கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணிட்டு இருக்கையில யாரோ வந்து ரூம் டோரை வந்து தட்டுறாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட டோரை. அப்போ ஜிமின் எப்போ பாரு எவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா, ஜிமினோட அப்பா அம்மா, என்னடா பண்ணுறீங்க 1 மணி நேரமாக உள்ள அப்படின்ட்டுன்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஜிமின் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ப்ராசஸ் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவர் பின்னாடிலேருந்து அவரோட ஹிப்பை பிடிச்சி கிள்றீங்க, சும்மா இரு அப்படின்ட்டுன்னு. அப்பையில் வந்து ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, சரி அந்த ப்ராசஸ் அந்த பேசுகிறதான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்க, அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்ப்ரெஸ்டாக இருக்குது. நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. த எண்ட். அப்புறம் என்ன, கல்யாணம், குழந்தை குட்டிகள், ஜாலியாக வந்து போகுது. ஆக்சுவலாக இதுக்கு போலீஸ் மாமான்ட்டு டைட்டில் வச்சுருக்கலாம் போல். சரி பரவாயில்ல, போலீஸ் ஹஸ்பண்ட், போலீஸ் புருஷன், சரி வச்சுக்கோங்க, ஜிமின் தானே. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பல யுகங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி நான் வந்து இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 100 தடவை போயிட்டு வந்து நான் வந்துட்டான், என்னடா இந்த மாதிரி தாண்டா 100 தடவை. அந்த நானும் கிச்சன் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் கிச்சனில் இருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனாக இருந்தாலும் சரி, ரூமாக இருந்தாலும் சரி, 100 தடவை கதை திறந்துட்டு என்னமோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குற மாதிரி வந்து அதை எடுக்கவும் இதை எடுக்கவும் கத்தி
கத்திக்கிட்டு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2 அக்கா பையன் அந்த 3 பசங்கள்ட்டேருந்து அந்த அவங்க வாய்ஸ் கேட்காத அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் இடையில வந்து கேட்கும். ஆனால் அது என் பக்கத்துலேருந்து பேசினதில்ல, ரொம்ப தூரமாக இருந்து பேசினதுமே வாய்ஸ் வந்து அவ்வளோ லவுடாக வந்து இந்த ஃபோனில் வந்து கேட்குது. சரி கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் வந்து இந்த சவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து எஃப்எஃப் வந்து வரும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் ஜேகேக்கு வந்து சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு நாள் விட்டனால அப்படியே எனக்கு எல்லாமே வந்து நின்று போயிடுச்சு. இது வந்து நேற்று போட வேண்டியது. நேற்று வந்து சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணவே முடியல. சரியான கத்திகிட்டே இருந்தாங்க. சரி நேற்று இதை போட்டிருந்தா அழகாக இன்றைக்கி க்ரைம் காதல் பார்ட் 2 வந்து நம்ம ஆத்தர் எழுதி அமுச்சு விட்டாங்க. இன்றைக்கி அழகாக போட வேண்டியது அதுவும் போயிடுச்சு. சரி நாளைக்கு க்ரைம் காதல் பார்ட் 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃப்எஃப் வந்து பார்க்கலாம், சீரீஸ் மாட்டோம். ஓகேடா, இந்த எஃப்எஃப் ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குது, போலீஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாவோட ஐடி லிங்க்கும் நம்மளோட சேனலோட பயோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக பேசலாம். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. டாடா பை பை, லவ் யூ.